நண்பர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் சேலம் விஷ்ணு குக்கிங் சேனல் சார்பாக என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக ஒரு முறுக்கு தான் செய்கிறோம். ஹோம்மேட் முறுக்கு. அதுக்கு மாவெல்லாம் ஏற்கனவே நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி, உளுந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சமாளவில் போட்டு, எள்ளு, ஓமம், ஜீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ முறுக்க நீங்கள்லாம் முறுக்கு சுடும் போது என்ன பண்ணுங்க, டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் போடுறதுனால இப்படி கரண்டி மூலயமா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோம்மேட் கடையில் எத்தனை முறுக்கு வரனாலும் ஹோம்மேட் வீட்டில் சுடுற முறுக்குக்கு ருசி அதிகம். இப்போ இது வெந்துகிட்டு இருக்குது. ஒரு பேட்ச் 4 முறுக்கு போட்டிருக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் சுட்டு வச்சுருக்கேன். ஷார்ட் வீடியோங்கனால இது கொஞ்சம் மிதமாக போகிறோம். ஏற்கனவே ஒரு 7-8 முறுக்கு சுட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது. முறுக்கு இப்போ வந்து ஒரு பேட்ச் போட்டு 2வது பேட்ச் போட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் இங்கே போட்டு வச்சுட்டேன். இது நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுக்க வேண்டும். முறுக்கு வந்து மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போல்லாம் ரெடிமிக்ஸாக கடைகளில் கூட விற்கிது. அதை கூட வாங்கி நம்ம ஹோம்மேட் முறுக்குகள்லாம் நிறைய சுட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லாம் தீபாவளிக்கு தான் சுடணுங்கிற அவசியம் கிடையாது. லீவு நாளில் வீட்டில் இப்போல்லாம் பள்ளிக்கூடம் லீவு, ஸ்கூல் பள்ளிக்கூடம்லாம் லீவ் விடுறதுனால பிள்ளைங்களுக்கு ஹோம்மேட்டாக அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். கடைகள் எல்லாம் என்ன எண்ணெயில் சுடுறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும், எங்கே சுடுறாங்களோ என்ன எண்ணெயில் சுடுறாங்களோ. உப்பு சப்பு இருக்காது. நிறைய கிடைப்பேன். ஆல்ரெடி 2வது பேட்சிங் ஓடிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாங்களாம் எல்லாம் ஹோம்மேட்டு தான். கடை பலகாரங்கள் ரொம்ப குறைவு தான். இது இப்போ நல்லா வேவுது. இப்போ ஒரு பேட்ச்சு பார்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் நாளைக்கு தாங்கணுன்னா கொஞ்சம் நல்லா வேக விடணும். பண்ணிவிட்டு இப்போ 3 பேட்ச் 1 2 3 இது நல்லா குயிக்காக போட்டலாம். கரண்டியில் போட்டிங்கன்னா அதனால் அதிகமாகி போட்டாலும் ஓகே. இப்போ 4 ஒரு பேட்சுக்கு சின்ன வடை சட்டியாக இருந்தால் 4 போடலாம். பெரிய சட்டியாக இருந்தால் 10-15 சுட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரே நேரத்தில். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் இன்னும் 1/2 மணி நேரம் இந்த சுட வேண்டிய வேலை இருக்குது. அதனால் இப்போ ஷார்ட்டாக இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இப்போ இதில் அடுத்த பேட்ச் முறுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கரண்டியில் போடும்போது இலகுவாக இருக்கும், நம்ம கையில் பிடிக்காது. ஓகே. இப்போ நல்லா வேகுது. பரவாயில்ல, நல்லா ஈவனாக பறக்குது. சூடு நல்லா அனல் அடிக்குது. நண்பர்களே, இப்போல்லாம் முறுக்கெல்லாம் ஓரளவுக்கெல்லாம் சுட்டாச்சு. எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே இங்கே ஒரு பேட்ச் போட்டுட்டேன். எண்ணெயை நல்லா வடித்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுடைய முறுக்கு நல்லா முறுமுறுன்னு ஒரு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நண்பர்கள் அனைவரும் பாருங்கள். உங்களுக்காக சுட்டு அடுக்கி வச்சுருக்கிறேன். நண்பர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் செய்து சாப்பிடவும். நன்றி நண்பர்களே.